ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருப்பது அவசியம். ஒரு தாய் அல்லது தகப்பன், மகன் அல்லது மகள், கணவன் நினைப்பார் மனைவியின் கரம் தன்மேல் இருக்க வேண்டும் என்று. கணவன் நினைப்பார் தகப்பனின் கரம் தன்மையில் இருக்க வேண்டும் என்று. இந்த உலகத்தாருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில் சூழ்நிலை வரும்போது எடுக்கப்படும். ஆனால் ஆண்டவருடைய கரம் ஒரு முறை உங்கள் மேல் வைக்கப்பட்டால் அந்த கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாய் மாறிவிடும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நம்மேல் இருக்கிற நாம் வேண்டுதல் செய்ய வேண்டியது அவசியம். ஏனோக்கோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. அந்த கரத்தின் மூலமாய் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். நாமும் கர்த்தருடைய கரம் நம்மேல் வைக்கப்படுமானால் நம் தேவனோடு சஞ்சரிக்கிறவராய் மாறுவோம். இரண்டாவது பகுதி, ஆண்டவருடைய கரம் நோவாவின் மேல் இருந்தது. நோவா ஊழியம் செய்தார் 120 வருஷம். ஆனால் நோவாவின் மேல் தேவனுடைய கரம் இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்கு நேராய் கொண்டு வந்தார். ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருக்கும்போது நாம் ரட்சிப்பு கொண்டு வர நம்மளை பாத்திரவானாய் பயன்படுத்துவார். அவிசுவாசத்தில் நிறைந்த மனிதனாய் இருந்த ஆபிரகாமின் மேல கர்த்தருடைய கரம் இருந்ததினால் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக சாராயின் கற்பம் செத்ததை எண்ணாதிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய கரம் நம்மேல் இருக்கும்போது சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க உங்கள் மேல் அவர் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய விசேஷித்த கரம் ஈசாக்கின் மேல் இருந்தது. அந்த கரம் அவனை 100% ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் ஒருவருடைய கரம் வைக்கப்பட வேண்டும். அது பரிசுத்த ஆவியானுடைய கரம். ஒருவருடைய கரம் வைக்கப்பட வேண்டும். பிதாவாகிய தெய்வத்துடைய கரம் ஒருவருடைய கரம் வைக்கப்பட வேண்டும். அது ஏசப்பாவுடைய கரம் உங்கள் மேல் வைக்கப்பட்டால், என் மேல் வைக்கப்பட்டால் 100% ஆசீர்வாதத்தின் நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசேப்பின் மேல் தேவனுடைய கரம் இருந்தது. அது எதிராளியை ஜெயிக்கக்கூடிய தேவ வல்லமையை தந்தது. மோசையின் மேல் தேவனுடைய கரம் இருந்தது. அந்த கரத்தின் மூலமாய் எதிராளியின் சேனைக்குள் அற்புதத்தை செய்ய உதவி செய்தது. இன்றைய நாள்ல கர்த்தருடைய கரம்